பொக்கிஷம் நம்பர் 2. இந்த பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு புரியுது. இதை படிக்க படிக்க இதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மளோட மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளோட கவலையெல்லாம் கூட மறந்துடுவோம். அந்தளவுக்கு இருக்குது. இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்குது. எத்தனையோ பேரோட மனசை நான் நிம்மதிப்படுத்தியிருக்கேன். அவங்களோட தேவையை கரெக்டாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். அவங்களோட கஷ்டத்துக்கு என்னால் ஆனது பணம் கொடுத்து உதவ முடியாது. அப்படிங்கிறப்போ அவங்களோட தேவையை வேறு வகையில் என்னால் பூர்த்தி செய்ய முடியுது. அப்படிங்கிறப்ப அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்றதை தாண்டி எத்தனையோ பேரோட பிரச்சனைகளை நான் தீர்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு மன நிறைவு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்பிங் பண்ணணுன்ற மைண்ட் இருக்குதே ஒழிய அதுக்கான பொருளாதார வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு. நம்ம இருக்கிற இடத்துல யாருக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல என்ன உதவி செய்ய முடியுமோ செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்காக தோணணும். சொல்கிறது கிடையாது, தோணணும். அப்படி இருந்தாவே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? அதுதான். பேப்பர்ஸ் இன்னும் மிஞ்சிரும் போல். இந்த வீடியோலேயும் முடியாது போல். இன்னொரு வீடியோ வந்துடும் போல். இந்த ஒவ்வொரு பேப்பரை படிக்கும்போது இவங்களா இருப்பாங்களா அப்படி கூட தோணுது. பட் ஒரு சில பேப்பர்ஸில் பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க பரவாயில்ல நான் பேர் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நானே பேர் யாருமே எழுத வேணான்னு தான் சொன்னேன். அதில் கொஞ்சம் பேர் ஒரு 4 பேர் ஏதோதான் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ என் கையில் கூட கொடுக்கல. நான் ஒரு பாக்ஸ் வச்சு அதில் போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்து வச்சு அந்த டே நைட்டு நான் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தேன். சொல்லவே ஒரு நெகட்டிவாவது இருக்குமான்னு நான் எல்லா பேப்பரையும் பார்த்தேன். ஏன்னா நெகட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட குறைய நம்ம மறுபடியும் அதை சரி பண்ணிக்க முடியும். அதுக்காக ஏதாவது ஒன்றாவது இருக்குதான்னு பார்த்தேன். எனக்கு ஒரு பேப்பர் கூட இல்லை. என்ன அப்படின்னா நான் இருந்த 2 மந்த்தில் அவங்களோட தேவை என்னவோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டேன். நான் வரையிலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். அதில் எனக்கு ஒரு மன திருப்தியும் இருந்துச்சு. இல்லை நான் அதை அரைக்குறையாக செஞ்சுருந்தேன் அப்படின்னா நான் வர அன்னைக்கு ஐயோ இதை பண்ணாமல் விட்டுட்டோம், அதை பண்ணாமல் விட்டுட்டோம், அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பமும் கூட இருந்திருக்கும். ஆனால் கரெக்டாக என்னோட பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. வேலையில் நல்ல நிம்மதி.